Hello friends, welcome back to Harshini channel. Good morning to all. பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரே ருட்டீன் ஒர்க்கு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹர்ஷனுக்கு வந்து காலையில் 8:15 ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஹர்ஷனி வந்து குளிப்பாட்டி அவளுக்கு ரெடி ஆக்கி ஃபுட்டு கொடுத்து அடுத்து இவங்க 2 பேரையும் ஆஃபீஸ் அனுப்பி எல்லா வேலையும் க்ளோஸாக முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே நேற்றுக்கு துணியை 2 ரவுண்டு போட்டு தான் மழை வந்துடுச்சு. எடுத்து வச்சுட்டு தான் திரும்ப போய் உணர்த்திட்டு திரும்ப வந்து உங்களுக்கு இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா என்ன ரெசிபின்னா ஸ்வீட் ரெசிபிங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கிருத்திகா நேற்று தான் கேட்டாம்மா ஸ்வீட்டு பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுமா ஸ்வீட் செய்ய அப்படின்னாங்க. சரி அப்படின்னுட்டு என்ன பண்ணேன், சரி கேரட் அல்வா நம்ம இதில் போடவே இல்லை. இன்னும் நிறைய அல்வா போட்டிருக்கேன். நான் பாம்பே அல்வா போட்டிருக்கேன், ரவா அல்வா போட்டிருக்கேன், அடுத்தது வந்து பைனாப்பிள் அல்வா போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்மளோட சேனல் ஹர்ஷினி சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த அல்வாலாம் போட்டிருக்கேன். சரி கேரட் அல்வா போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதை ப்ரெட்டில் கூட அல்வா போட்டிருக்கேன், அவலில் போட்டிருக்கேன், பரங்கிக்காயில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பரங்கிக்காவோ பூசணிக்காவோ ஏதோ ஒன்று ஞாபகம் போட்டிருக்கேன். சரி இந்த இதில் போடுவோம், கேரட் பீட்ரூட் தான் பெண்டிங் இருந்தது. சரி கேரட் அல்வா இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு இப்போ ஏன்னா இனிமேல் தொடர்ந்து ஆடி பிறந்தாலே தொடர்ந்து வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய வருது. தொடர்ந்து பண்டிகைலாம் இருக்கிறதுனால அம்பாளுக்கு சுவாமிக்கு இந்த மாதிரி அல்வா வந்து பண்ணி ஈஸியாக செஞ்சு பிகினர்ஸ் நிவேதியம் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து சீக்கிரம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு அல்வாங்க இது. சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு அல்வா இது. இது எப்படி செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாம்பாருங்க. என்ன சாம்பார் இது? முள்ளங்கி கத்திரிக்காய் 2 போட்டு சாம்பார் வச்சுருக்கா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்கா இன்னைக்கு, உருளைக்கிழங்கு கறி. அடுத்தது வந்து ஹர்ஷனுக்கு வந்து பீட்ரூட் சாதம் பிசைஞ்சிருக்கா, அதில் கொஞ்சம் ஹர்ஷனுக்கு எடுத்து வச்சிருக்கா ஊட்டுறதுக்கு. அவ்வளோதான். குழந்தைகளுக்கு பருப்பு ரசம் இதெல்லாம் இருக்குது. இதுதான் இன்னைக்கு வந்து சமையல். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, அதுலேயே 3 இட்லி மீந்திருக்கு. என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பாப்பா என்ன செய்யலாம்னு யோசிச்சு செய்வோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கு வந்து சட்னி வந்து கொத்தமல்லி தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு ஒரு சட்னி. ஆனால் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கேரட் நல்லா ஒரு 1/2 கிலோ வந்து துருவி வச்சது இவ்வளோதான் இருக்குது. இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாகிடும். அதனால உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் பொறுத்து 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தானே 1/2 கிலோ தானேன்ட்டு அந்த இதில் கேரட் சீவுறதுல கிருத்திகா சீவி கொடுத்துட்டா எனக்கு. அதனால் வந்து நான் கொஞ்சம் சீவினா அவள் கொஞ்சம் சீவினா முடிஞ்சிருச்சு. அது 1 கிலோலாம் சீவும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வலி எடுத்துடும். அதனால் இப்போ இந்த மிக்சிலாம் நிறைய வந்திருக்குங்க, அதில் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா இதால் ஒரு 3/4 கப்பு. இந்த எந்த கப்பில் நம்ம கேரட் எடுத்துருக்கோமோ அதே கேரட் துருவி எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே கப்புங்க. அதில் வந்து 3/4 கப்புக்கு சர்க்கரை போட்டுக்கணும். 1 கப்பு போடுறதுனாலும் போடலாம். ஏன்னா கேரட் ஏற்கனவே சுகர் இருக்கிறதுனால ரொம்ப திகட்டும். அதனால வந்து 3/4 போட்டிங்க அப்படின்னா அது மீடியம் சுகராக இருக்கும். அப்படி சுகர் எங்களுக்கு இனிப்பு நிறைய தேவை அப்படின்னா 1 போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது வந்து ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பால் தேவையான அளவு நெய், இவ்வளோதாங்க இன்னைக்கு. பால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பில் வந்து கரெக்டாக அது வேகிற அளவுக்கு, இந்த இது வேகிற அளவுக்கு 1 இல்லைன்னா 1.5 கூட விடலாங்க, தப்பு இல்லை. இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு நெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அது நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறம் இந்த முந்திரி இருக்கு இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துட்டு இருக்கேன். அந்த முந்திரியை இதில் பொன்னிறமாக வறுத்துக்கணும். முந்திரி பாதி வறுக்கும் போதே நம்ம வந்து
இப்போ திராட்சை இதுல போட்டுக்கலாம். திராட்சை நல்லா வீங்கி பபிள்ஸ் மாதிரி வரும், பலூன் மாதிரி வரும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துடணும். நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இது திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ என்ன செய்வோம் நம்ம அப்படின்னா, இந்த கேரட் இருக்கு இல்லையா, துருவி வச்ச கேரட்டு, இதை ஃபுல்லா இதுல போடணுங்க. இந்த கேரட்டை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அந்த நெய் ஃபுல்லா இதுல வந்து அப்சர்வ் ஆகணும். இந்த இந்த கேரட்ல இந்த நெய் ஃபுல்லா எடுத்துக்கிற வரலாம் கொஞ்ச நேரம் நல்லா சாட்டே பண்ணணும், அதாவது வதக்கணும். இருக்கட்டும். கேரட் பாத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு, இந்த வயசானவங்க என்னோட நிறைய பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாதது கிடையாது, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து சொல்றேன், அது என்னன்னா மேல வந்து அந்த கொண்டை மாதிரி இருக்கும் கருப்பா தலையில, அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு வந்து கேரட்ல அந்த கீரை வரும், அதை கட் பண்ணி எடுத்த உடனே அந்த இடம் இருக்கும், அதை வந்து கட் பண்ணிடணும். பின்னாடி பேக்கே அதுல வந்து கொஞ்சம் கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணிட்டு அது நடு பார்ட் மட்டும் எடுத்து நல்லா அலம்பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தோலை சீவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கேரட் திருவள்ள சீவி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா வதங்கிட்டு, இப்ப வந்து ஃபுல்லா 1/2 கிலோ கேரட் எடுத்துட்டு இருக்குங்க. 1/2 கிலோ கேரட்டுக்கு இவ்வளவுதான். எங்க வீட்டுல வந்து 4 பேர் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால சரியா இருக்கும் அப்படின்னு 1/2 கிலோ எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து வயசானவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. பால் பாத்தீங்கன்னா இதால 1 கப்பு ஊத்துறேன். அந்த கேரட் வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணுங்க, கரெக்டா இருக்கும். இந்த பால் இதுக்கு தேவையானது. இப்ப பால் நீங்க கம்மியா ஊத்துறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் அல்வா ரெடி ஆயிடும். பட் ஆனா அதோட இந்த கேரட்டோட ராஸ்மல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கேரட் வந்து சரியா வேகாது. அதோட நம்ம சாப்பிடும்போது வெந்திருக்க மாதிரி இருக்கும், ஆனா அந்த ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும், அந்த ராஸ்மல் வந்து இருந்துட்டே இருக்கும் அல்வாவில். அதுக்குதான் வந்து என்ன செய்யுது, இதுக்கு வந்து பால் வந்து சரிக்கு சரி ஊத்தலாம், இல்ல சில சமயம் 1க்கு 1.5 கூட ஊத்தலாம். இது ஃபுல்லா முழுகி இருக்கணும், அது அவ்வளவுதான் கணக்கு. பார்த்தீங்களா, இது ஃபுல்லா அது வந்து நல்லா கொதிச்சு நல்லா எடுத்துக்கும். பார்க்கலாம், இது கொதிச்சு முடிச்சு ரெடியானது பிறகு பார்க்கலாம். நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா, நல்லா இது கொதிச்சு நல்லா ஃபுல்லா வந்து சுண்டிடுங்க. பால் ஃபுல்லா வந்து இந்த கேரட் அப்படியே இழுத்துக்கும். இழுத்து இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பா ஆகும். அப்பதான் அதோட கேரட்டோட அந்த பச்சை வாடை இல்லாம இருக்கும், ராஸ்மல். இதே மாதிரி பீட்ரூட்லயும் செய்யலாங்க. பீட்ரூட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும், ஆனா அதுக்கு வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கணும். இந்த பால் ஃபுல்லா சுண்டி போச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது இதுல வந்து சுகர் ஆட் பண்றோம் நம்ம.
சுகர் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து இழுத்துக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து அந்த சுகர் வந்து கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும், இதுல ஜலம் விட்டு கொஞ்சம் நீர் தாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க அது அப்படியே கெட்டி ஆயிடும். அப்படியே மூடிடலாம். கொதிச்சு முடிக்கட்டும், பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு அடியில எல்லாம் கெட்டி ஆயிட்டே வந்து பார்த்தீங்களா. இன்னும் 5 minutes இருந்தா போதும், வந்துடும். இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சில இந்த ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து போடணும். ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் டைம் எடுக்குங்க, கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனா கண்டிப்பா வந்து ஃபெயிலியர் ஆகாது, இது எதிரியுமா பண்ணலாம். நீங்க வந்து லேட் ஆகுது அப்படின்னு பாலை குறைச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துக்கும். ஆனா அந்த இந்த பச்சை வாடை ராஸ்மல், இந்த கேரட்டோட அந்த ராஸ்மல் வந்து இருந்துட்டே இருக்குங்க. சாப்பிடும் போதெல்லாம் அது நல்லாவே தெரியும் நமக்கு. இப்படி வந்து கரெக்டா அந்த முழுகிற அளவுக்கு பால், அதாவது 1 கப்புன்னா 1 கப்பு பால் எடுத்துக்கணும். விட்டுட்டீங்கன்னா நல்லா வெந்துக்கும் உங்களுக்கு. இங்க பார்த்தீங்களா, ஒரு 5 minutes இருந்தா போதும், சூப்பரா வந்துடும். அது சீக்கிரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா வேணும்னா நீங்க இது போடலாம், அது பேர் என்ன, சாரி, அந்த கோவா ஏதாவது போடலாம். அதுல கிரீமியா கொஞ்சம் இருக்கிறதுக்கோசரம் நான் எதுவுமே போடல, அப்படியேதான் பண்ணிட்டேன். அப்படியே இதாகுது. இப்படியே நேச்சுரலா இருந்தாலே நல்லா இருக்கும். நல்லா செமையா வந்து போச்சுங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்க விருப்பம் தான். ஒரு 2 ஸ்பூன் விட்டா போதும் அந்த ஃபிளேவருக்கு. அதுக்கு மேல வேணுங்கிறது தேவை கிடையாது. வேணும்னா நீங்க கூட விட்டு பண்ணலாம். இன்னும் அடியில் நல்லா கெட்டி ஆயிட்டே வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் டைம் எடுக்க ஆறினா பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடும் உங்களுக்கு. டூ மினிட்ஸ் இருந்தா போதும். முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாத்தீங்களா நல்லா கெட்டி ஆயிடுது. இப்படி பாத்திரத்துல ஒட்டாத வரணுங்க. தள்ளி விட்டா பாத்திரத்துல ஒட்டாதது, அப்படி வரணும். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அது நல்லா ஆயிடுச்சு. அல்வா ரெடி. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சுகர் வந்து ரொம்ப நாள் சர்க்கரை போட்டு கொதிச்சிருக்கு இல்லையா, அது வந்து மேல வந்து பூத்துக்காம இருக்கணும். அதுக்கோசரம் வந்து நம்ம வந்து ஒரு 2 டிராப்ஸ் லெமன் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் வந்து லெமன் விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா சில சமயம் வந்து கசப்பு தன்மையை கொடுத்துரும். அதுக்கோசரம் தான் ஒரு 3 டிராப் லெமன் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. 3 டிராப் லெமன் வந்து கட் பண்ணி இதுல விட்டுருக்கேன். 3 டிராப் தான் விடணும், அதுக்கு மேல விடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க லட்டுக்கு பாகு வைக்கும்போது கூட அதை செய்யலாம். அந்த பாகு வந்து அந்த லட்டுல ஊத்தி கலரும் லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூந்தியெல்லாம் அதுல போட்டுருவீங்க இல்லையா பாகுல, அப்ப அந்த ஸ்டேஜ்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை அதுல வந்து பிழிஞ்சு விடுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த லட்டுல வந்து சர்க்கரை வந்து பூத்து போகாம இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கும். இல்ல வெந்நீர் கூட விடலாம். இதுதான் ஒண்ணு, எலுமிச்சம்பழம் இதுன்னு கிடையாது. வெந்நீர் வேணாலும்
கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வெந்நீர் வேணாலும் விடலாம், இறக்கி வச்சுட்டு விடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இதுக்கு மேலே இந்த இதெல்லாம் போட்டுடலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகேங்களா? ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அல்வா ரெடி உங்களுக்கு. வாங்க ஒரு தடவை ரீகேப் பார்த்துடலாம். நம்ம 1 கப்பு கேரட்டை நல்லா அலம்பிட்டு தோலெல்லாம் சீவிட்டு அந்த இதில் வந்து கேரட் திருவுறதுலையோ அல்லது மிக்சிலையோ எதுலேயோ ஒன்றில் வந்து அந்த கேரட் திருவுறதை வந்து திருவி வச்சுக்கணுங்க. சின்ன சின்ன சிவில்ஸாக வந்து அந்த கேரட்டை வந்து திருவி 1 கப்பு வச்சுக்கணும். 1 கப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3/4 கப் சுகரு. அடுத்து வந்து பால் வந்து 1 கப்பு கரெக்டாக இருக்கும், அதுக்கு முழுகிற அளவுக்கு இருக்கணும் பால். நெய் வந்து ஆப்ஷனல் தான். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நெய்யை விட்டு நெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துட்டு அதுலேயே வந்து இந்த கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸுங்க 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். வதக்கின உடனே அந்த நெய் பூரா வந்து அதை அப்படியே இழுத்துக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ அப்படி பண்ணின்றதுக்கப்புறம் கேரட்டு நெய் ஃபுல்லாக அப்படியே இழுத்துக்குங்க. இழுத்த பிறகு நம்ம என்ன செய்யணும், 1 கப்பு பால், அந்த பால் அதில் விடணும். விட்ட உடனே இந்த கேரட் முழுகி இருக்கான்னு பார்க்கணும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாலை குறைச்சிங்க அப்படின்னா அந்த கேரட் வந்து வேகிறது சீக்கிரம் ஆகிடும், ஆனால் வந்து வெந்து கொடுக்காது. ஒரு ராஸ்மல் சாப்பிடும்போது வந்துட்டே இருக்கும், அது ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் அல்வா நல்லா தான் இருக்கும், அந்த ஸ்மெல் மட்டும் அப்பப்போ இருக்கும். அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த துருவல் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம பால் விட்டுடணும். இதில் விட்டுட்டு அது நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. நல்லா கொதிச்சு அந்த பால் அத்தனை இழுத்துக்கும். இழுத்த உடனே சுகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 3/4 கப்பு சுகர் போட்டு அது நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. கிளறிட்டே இருந்தோடனே ஒரு 5-10 நிமிஷம் கிளறினா இந்த சுகர் அத்தனை இழுத்துக்கிட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி திரண்டு வரும். அது அப்படி வரும்போது நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடணும். திரும்ப ஒரு 4 ஸ்பூனு நெய் விட்டு அது மேலே வந்து முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், அது ஏலப்பொடி எல்லாத்தையும் தூவிட்டு ஒரு 3 ட்ராப் லெமன் ஜூஸு, ஒரு 3 ட்ராப் லெமனை அரையாக கட் பண்ணி அதை அப்படியே புரிஞ்சிங்கன்னா ஒரு 3 ட்ராப்பாக புரிஞ்சிங்கன்னா வரும்போது ஒரு 3 ட்ராப் விட்டால் போதும். சர்க்கரை வந்து அதில் வந்து பூத்துக்காமல் இருக்கும், அதுக்கோசரம் தான் இது. இதுங்க ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சு கண்டிப்பாக ஃபெயிலியரே ஆகாது. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.